வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட கருத்தாக அருள் வெள்ளம் அப்படின்னுன்றதுல சிறிது நேரம் சிந்தனைக்கு எடுத்துப்போம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாவே வெள்ளம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருப்பது இல்லைங்களா? அதை கரை உடைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது வெள்ளம்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கியது கடல் அப்படின்வாங்க, அதுவும் வெள்ளம்னுவாங்க. இந்த மாதிரி அதிகமாக சுரப்பது வெள்ளம். அது அருளாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத சுவாமிஜி இன்னைக்கு அழகான ஒரு சிந்தனையில நம்ம கொடுத்துருக்காரு. என்னன்றதை சிந்திப்போம். மனிதன் தன்னிடம் ஒரு கற்பனையை மதிப்பை உருவாக்கி கொள்கிறான். இதை மருள் கொண்ட மதிப்பை அடிப்படையாக கொண்டு பிறரை ஒப்பும் நோக்கும் பொழுது கருத்தில் வேறுபாடுகளும் பிணக்குகளும் எழுகின்றன. தனது மனதை சீரமைத்து கொண்டு எவரையும் எக்கருத்தையும் தன்னோடு ஒப்பு நோக்கினாலும் ஒரு சமநிலை உணர்வு உண்டாகும். இந்த உணர்வில்தான் பேரின்பம் தொக்கி நிற்கின்றது. பேருணர்வே அருள் வெள்ளம் அப்படின்றது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, அமைதியும் நிறைவும் பெற்று வாழ்வதோட நம்ம வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆன்ம வளர்ச்சியும் பெற வேண்டும். ஆன்மா எந்த அளவுக்கு தூய்மையாக நிறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையும் சரி உடலும் சரி ஒப்புக்கொள்ளும். அதுக்கேற்ற போது தன்மையாக மாறிக்கொள்ளும். அப்போ அந்த ஆன்ம தூய்மை பெறணும், வளர்ச்சி பெறணும் அப்படின்னா, அதை குறிக்கோளாக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, கடமையை மதிப்புணர்ந்து செயலாற்றி வாழ்வோம். வாழ்க்கையில் நாம் புற வாழ்க்கையில் கடமையை சரிவர செஞ்சாவே அக வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்போ உண்மையிலே ஆன்ம வளர்ச்சி வேண்டுபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சிக்கல் இல்லாமல் பிணக்கு இல்லாமல் அதை தாண்டி அறிவு சுதந்திரமாக இயங்கி விட வேண்டும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த சிக்கலும் துன்பமும் வரும்போது மனித வாழ்க்கையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வரும்போது என்ன பண்ணுங்க, அறிவு அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அப்போ அறிவு வேலை செய்யணும் அப்படின்னா சிக்கல் இல்லாமல் பிணக்கு இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக சுதந்திரமாக வாழ்க்கை வாழ வேண்டும். அறிவு சுதந்திரமாக இருக்க வேண்டும். அறிவு சுதந்திரமாக இருந்தாலே மனம் என்ன பண்ணுங்க, சிறப்பாக செயல்படும். அப்போ நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை கட்டிட்டோம் அப்படின்னா மனம் அதுக்குள்ளே அடங்கிக்கும். அப்போ அறிவை விரித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, மனம் தூய்மை பெற ஆரம்பிக்கும். அப்போ இந்த காலத்தில் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னிடம் ஒரு கற்பனையான ஒரு வலையை விரிச்சுக்கிறான். அதாவது இப்போ பார்க்குறோம்னா இந்த 5 புலன்கள் வழியாக என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், கேட்குறோம், சுமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கே நம்ம அடிக்ட் ஆகிடும். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடும். நமக்கு எது இறைவன் கொடுத்தானோ அதை நாம் உணர்ந்து சிறப்பாக வாழ்ந்தாலே அது இன்பமாக இருக்கும், துன்பமாக இருக்கும். ஆனால் அதை தான் இறைவன் எனக்கு கொடுத்தான்னு அந்த ஏற்றுக்குள்ள மனப்பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னாவே அருள் சுரங்கம் என்பது என்ன பண்ணுங்க, அருள் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் பிறரோட ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. அதான் சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொழியே தீயாகி உடலை கெடுத்து விடும். அதுதான் உண்மை. உள்ளேயே நமக்குள்ள உள்ள ஒழிச்சுட்டு உதட்டாலும் நம்ம உறவு கொண்டாடினா அது நம்மை தானே தீயப்படுத்தும், மற்றவங்களை துன்பமாக படுத்தும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி என்றும் மனதை தாழ்த்திட மயக்கம்தான் துன்பமே, மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமா, மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அப்படின்றாங்க. அதான் மனதிற்கு அவ்வளோ ஒரு தன்மையும் சிறப்பும் இருப்பது. இதுதான் பாரதியார் என்ன சொன்னாரு, பர சிவ வெள்ளம் அப்படின்னாரு. பரம்னா எங்கும் நீக்கமர இருந்திருப்பது, சிவமாக இறைவன் உருவமற்றாக இருக்கிறான், அவன்தான் வெள்ளமாக பெருகி கொண்டே அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதும். இதைதான் வள்ளலார் என்ன பண்ணாங்க, அருள் பிரகாச வள்ளலார் அப்படின்னாங்க.
ஏன்னா அவர் அது உணர்ந்துட்டார் அந்த வெள்ளத்தை. அந்த உணர்வு வந்ததால் தான் அவர் அருவி பிரகாச வள்ளலார்னாங்க. சுவாமிஜியோட குரு பரஞ்சோதி மகானியும் ஞான வள்ளல் அப்படின்வாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் அப்படின்னாவே கொடுத்து கொண்டே இறைவன் வழங்கி கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவருக்கு மனம் விரிவு பெறும். மனம் விரிவு பெற்றாலே அறிவு விரிந்து கொண்டே போகும். அந்த விதத்தில் நம்ம மனம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அந்த அருள் வெள்ளம் வேண்டி நம்ம தவம் செய்தாலே போதும். வாழ்க்கையில் இன்பமாக முதல்ல நாம் அமைதியாக சந்தோஷமாக இருந்தாதான் நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு தரக்கூடிய தன்மையை தான் சொல்லுவாங்க. என்னது அதான் சொல்லுவாங்க பாருங்க, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னா வார்த்தை அல்ல, அது உண்மை. அந்த விதத்தில் இந்த அருள் வெள்ளத்தை நாம் அனுபவிப்போம். நம் மூலமாக இறைவன் மற்றவர்கள் கொடுப்பதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வார் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகால செயல்படுத்த எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.